ஸ்ரீரங்கம் தொகுதியில் மக்களின் முதல்வர் அறிவித்த கழக வேட்பாளர் 96,516 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளதன் மூலம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மணிமகுடத்தில் மற்றொரு வைரக்கல் பதிக்கப்பட்டுள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பக்கமே தமிழக மக்கள் என்றென்றும் இருப்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் கழக வேட்பாளராக திருமதி எஸ் வளர்மதியை அறிவித்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் பணிக்குழுவையும் அமைத்தார். தேர்தல் பொறுப்பாளர்களோடு கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கழகத்தின் அனைத்து அமைப்பினரும் மக்கள் முதல்வரின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை எடுத்துரைத்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இவற்றுக்கு சிகரம் வைத்தாற்போல் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர்களுக்கு தமது கைப்பட எழுதிய உருக்கமிகு வேண்டுகோள் மற்றும் சாதனைகள் அடங்கிய 14 பக்க அன்பு கடிதம் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. மேலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுத்திருந்த மற்றொரு வேண்டுகோளில், ஸ்ரீரங்கம் எனது தாய்மண், ஸ்ரீரங்கம் எனது சொந்த வீடு, தலைமுறை தலைமுறையாக தமது முன்னோர் வாழ்ந்த புண்ணிய பூமியான ஸ்ரீரங்கம் தமது இதய துடிப்போடு கலந்துவிட்ட உறவு என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதனால் உணர்வு பூர்வமாக உந்தப்பட்ட ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் கழக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என உறுதி பூண்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது மொத்தமுள்ள 2,70,281 வாக்காளர்களை கொண்ட இத்தொகுதியில் 81.83% வாக்குகள் பதிவாயின. வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்றில் இருந்தே மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தார். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் கழக வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை மளமளவென அதிகரித்து வந்தது. 23 சுற்றுகள் முடிவில் கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி 96,516 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். தேர்தல் வெற்றி அறிவிக்கப்பட்டவுடன் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதியிடம் வெற்றி சான்றிதழை தேர்தல் அதிகாரி வழங்கினார். அப்போது கழக வேட்பாளருடன் அமைச்சர் திரு டி.பி. பூனாட்சி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ப. குமார், திரு டி. ரத்தினவேலு உள்ளிட்டோருடன் இருந்தனர். இந்த மகத்தான வெற்றி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் வெற்றி என்றும் இதனை மக்கள் முதல்வரின் பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதாகவும் கழக வேட்பாளர் தெரிவித்தார். மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களின் 3.5 ஆண்டு கால சாதனை திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பேன். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முந்தைய தேர்தல்களை விடவும் மிக குறைவான வாக்குகளையே பெற முடிந்தது. பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். 23 ரவுண்ட்ஸ் முடிச்ச பிறகு ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு. எஸ் வளர்மதி ஏஐஏடிஎம்கே டோட்டல் நம்பர் ஆஃப் votes secured 1,51,561 1,51,561. டிஎம்கே 55,045, பிஜேபி 5,015, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் 1,552. தமிழகம் முழுவதும் வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் நல திட்டங்கள் மும்முரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கே என்பதை மீண்டும் உலகிற்கு உணர்த்தும் வகையில் ஸ்ரீரங்கத்தில் கழக வேட்பாளரின் அமோக வெற்றி அமைந்துள்ளது. இந்த மகத்தான வெற்றி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்ட மேலும் ஒரு வைரமாக ஜொலிக்கிறது என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்.